स्वाहा गणगणाय विद्महे रामप्रियाय धीमहि तन्नः सीता प्रचोदयात् स्वाहा जय श्रीराम सोत्तुपाक्कम पंचमुख वीरांजनेय स्वामी तिरुक्कोविल இந்த கோவில்ல ஆபதாபமஹத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோஹிதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச அனுமத் ஸ்மரணாத் பவேத். அதாவது எல்லா திருக்கோவில்களிலும் ராமர் இருக்கும் இடத்தில் அனுமார் ஒருமுகமாக உள்ளார். அனுமார் கோயிலும் நங்கநல்லூர், நாமக்கல், சுசீந்திரம் போன்ற பற்பல திருக்கோவில்களில் அனுமார் ஒருமுகமாக உள்ளார். ஆனால் பஞ்சமுகமாக உள்ள திருக்கோவில்கள் ரொம்ப அபூர்வமானது. அதில் ஒன்றான நமது திருக்கோயிலான சோத்துப்பாக்கத்தில் உள்ள பஞ்சமுக வீர ஆஞ்சநேயர் கோவில். 5 முகங்கள், அனுமார் முகம், நரசிம்மர் முகம், வராக முகம், கருடர் முகம், அயக்ரீவர் முகம் என்று 5 முகங்கள். ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிக்க வல்லது. இந்த திருக்கோவிலில் 5 முகம் கொண்டு அருள் பாலிக்கும் பஞ்சமுக வீராஞ்சநேய சுவாமி வழிபட்டால் எல்லா விதமான அபீஷ்டங்களையும் வரங்களையும் அருளுவார். சனிக்கிழமைகளில் பொதுவாக அனுமாரை வழிபட்டால் வெத்தலை மாலை சாத்துவதன் பயன் நமது சனி தோஷங்கள் விலகும். இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதங்களிலும் மூலா நட்சத்திரத்தில் அனுமாருக்கு விசேஷ அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதேபோல் சுதர்சன ஹோமங்கள் நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த கோவிலில் பஞ்சமுக அனுமார் சன்னதி மட்டும் உள்ளது. கூடிய விரைவில் ராமர் சன்னதியும் சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் சன்னதியும் அமைய பெறப்போகிறது. அதற்கான வேலைகளும் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகிறது. இந்த அனுமாரின் சிறப்பு சனி தோஷங்கள் நிவர்த்தி, சத்ருக்கள் அதாப்படக்கூடிய தொல்லைகள், மனப்பிரச்சனை, கல்யாண பிரச்சனை போன்ற எல்லா விதமான நமது சங்கடங்களுக்கும் ஒரே தீர்வாக இந்த கோயில் அமைந்துள்ளது. பக்தர்கள் எந்தெந்த தினங்களில் முடியுமோ, சனிக்கிழமைகளிலோ, ஞாயிற்றுக்கிழமைகளிலோ, வியாழக்கிழமைகளிலோ இங்கு வந்து வழிபடன் மூலம் எல்லா விதமான பலன்களையும் அடைவது எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் அனைத்து வித பக்தர்களும் இங்கே வந்து பஞ்சமுக அனுமாரை தரிசித்து தன்னால் ஈன்ற உதவியை கைங்கரியத்தை செய்து சீதா பரத சத்ருக்ன அனுமத் சமேத ராமரின் அனுகிரகத்தையும் பஞ்சமுக அனுமாரின் ஆசீர்வாதத்தையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் மாலதி.
நான் சோத்துப்பாக்கம் ஜெயதுர்கா நகர்லேருந்து வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா செங்குன்றம் சோத்துப்பாக்கம் ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு சிறப்பான அலங்காரம் நடைபெற்றது மூலவருக்கு. அதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மதிய வேளையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 மணி அளவில் விஷ்ணு சரஸ்நாமம் மிக சிறப்பான முறையில் பக்த கோடியில் அனைவரும் கண்டுகளிக்கும் அளவில் ரொம்ப மிக சிறப்பான முறையில் நல்லா நடந்தது. அதைத் தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி விசேஷ நாளான ராமநவமியை முன்னிட்டு ராமர் சீத்தையோட திருக்கல்யாண வைபவம் தட்டு வரிசையோட, அதுக்கு அடுத்ததாக மாலை மாற்று, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதனோட எல்லா அம்சங்களையும் வச்சு இந்த திருக்கல்யாணத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தி முடித்தாங்க. இன்று இரவு முடியும் வேளையில் இந்த கோயிலோடைய அன்னதானம், விசேஷமான அன்னதானம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மூல நட்சத்திரத்துக்கு விசேஷமான முறையில் ஹோமம் நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். இந்த 2 பிரதோஷத்துலேயும் 5:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே மஞ்சள் மாலை செலுத்துனீங்கன்னா நினச்ச காரியம் நிச்சயம் நடக்கும். எடுத்துக்காட்டாக இல்லாதவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு இப்போ 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ 10வது வருஷம் பார்த்தீங்கன்னா 5 மாதம் அவங்க மாதமாக இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். இந்த பிரதோஷ நாளில் மஞ்சள் மாலை 5:30 மணிக்கு வந்து சாத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்துக்கடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை கண்கூடா நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 45லேருந்து 50 பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வாங்க, இந்த கடவுளை வந்து வேண்டுங்க. உங்களோட நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். இது ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய சோத்துப்பாக்கம் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இது நாங்கள் இருக்கிறது இதே ஊரில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் வந்து இங்கே முன்னாடி வந்து தகர கொட்டையில் தான் இருந்தாங்க. வெறும் படம் வச்சு மட்டும்தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சமுக ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சுவாமி வந்து ரொம்ப நாள் வந்து தண்ணிலையும் இருந்தாங்க, நெல்மணிலையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு நிறைய பேருடைய தேவைகளை வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிறைவேற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சுவாமியை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு நிலைநிறுத்தி சுவாமி எப்படி நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருந்தோம். அதே மாதிரியே சுவாமி இன்றைக்கி வந்து அவர் நிமிர்ந்து படுத்திருந்த நிலையில் தான் முன்னாடியில் இருந்தாங்க. இப்போ வந்து இதே மாதிரி நிமிர்ந்த நிலையில் வந்து சுவாமி இருக்கணும் அப்படின்ற பெரிய ஆசை. நாங்கள் முன்னாடியில் உட்காந்து எல்லாருமே சகஸ்ரநாமம்லாம் படிப்போம். அதே மாதிரி சுவாமி வந்து இப்போது நின்ற நிலையில் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான திருக்கோலத்தில் எல்லா விசேஷங்களும் இங்கே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டால், இங்கே வந்து பிரதோஷம், அமாவாசை, இந்த நாட்களில் வந்து சுவாமிக்கு வந்து மஞ்சள் கட்டி போட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதேமாதிரி வேலை கிடைக்காதவங்க, கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்ந்து வாழ்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சுவாமிகிட்ட வந்து இதையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோதண்டராமர் ஐயா வந்து கோதண்டராமர் சக்கரத்தாழ்வார் இப்போ சன்னதி கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷங்கள் நிறைய நடக்குது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மாதவநாயகி பேசுகிறேன். ஜெயதுர்கா நகரில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்லேருந்து பேசுகிறேன். கல்யாணம் ஆகாத வாழ்க்கெலாம் இங்கே வந்து மஞ்சள் மாலை போட்டால் கல்யாணம் ஆகுது. குழந்தை இல்லாதவா எல்லோரும் வந்து ஒரு பௌர்ணமி அன்றைக்கி பூஜை பண்ணுறாங்க. தேங்காயில் விளக்கு ஏற்றுறாங்க. ஏற்றினா அவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது. அவாவா வேண்டிக்கிறதுக்கெல்லாம் இங்கே எல்லாமே நடக்கிறது. அதனால் எல்லோரும் வந்து பெருமாளோட அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்க எல்லாருக்கிட்டே வந்து பிரபாகர் என்கிற நாராயண தீக்ஷதர் நான். இப்போ இங்கே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ராமநவமியை பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருக்கல்யாண உற்சவ வைபவம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. அதை தொடர்ந்து வந்து அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவித்தவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. இதை தவிர புத்திர பாக்கியம் அப்படின்றதும் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி விஜயம் எல்லாமும் இருந்துருக்கு. இதை தவிர வியாபார அனுகூலம் அப்படின்றதும் இந்த சன்னதியில் வந்து சேவிச்சுட்டு போனால் ரெகுலராக எல்லாருமே ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கதா சொல்லிட்டு இருக்கா. அதனால் எல்லாரும் வந்து சேவித்து பெருமாளோட கடாட்சத்தை கண்டுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம்.
ஆஞ்சநேயாய் வித்மகே வாயுபுத்ராய் தீமிகி தன்னோ அனுமன் பிரஜோதயாத். இந்த பஞ்சமுக ஆலயம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் அறியாத பருவத்தில் ஒரு சங்கல்பமாக இந்த பஞ்சமுக ஆலயம் கட்டணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அந்த டைமில் இந்த இடம்லாம் எங்களுக்கு கிடையாது. இது எங்களுடைய நண்பர்களுடைய பூர்வீக இடத்துல இந்த கோயிலை கட்டுறதுக்கு உண்டான சங்கல்பத்தை ஆஞ்சநேயர் வழிவகுத்து கொடுத்து அது சிறப்பாக நடந்தது. இந்த ஆலயம் இப்போ சக்கரத்தாழ்வாரும் கோதண்டராமரும் கட்டிட்டு மகா மண்டபமும் கட்டி இந்த ராஜகோபுரத்தோடு இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுன்றது எங்களுடைய ஆத்ம சங்கல்பம். இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருமே இந்த ஆலயம் அமையணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனசில் தினமும் காலையில் எழுந்து ப்ரே பண்ணும்போது இந்த இடம் சிறப்பாக அமைஞ்சு ஒரு குபேரபுரியாக இருந்து இந்த ஆலயம் சிறப்பாக நடக்கணும்னு எங்களுக்கு நீங்கள் வாழ்த்தி இந்த திருப்பணியை செய்து முடிக்கிற சக்தியை இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தரணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆலயம் செய்கிற ஒவ்வொருத்தரும், இந்த ஆலயத்தில் வழிபடுற ஒவ்வொருத்தரும் எல்லா சிறப்பும் பெறணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் நான் வேண்டி மன்றாடி கேட்டு அவங்களுக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் சிறப்பாக இந்த ஆலயம் வளரணும், ராமநாமம் வளரணும், இறை தொண்டு வளரணும், ஆன்மீகம் தழைக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. இந்த ராஜகோபுரத்தோட கும்பாபிஷேகம் நடக்கணுன்றது தான் எங்களுடைய பெரிய ஆசை. அது சிறப்பாக நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் இந்த ஆலய திருப்பணிக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கல் கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். வாழ்க வளமுடன்.